திருநாங்கரன் பேசுறேன். இது சண்டே டிஸ்டர்பஸ் வலைகளில் வருகின்ற காணொளி. 1000ல் ஒருவன் இருபுள்ளி சுழியம் அத்தியாயம் 29. இடம் கோடியக்கரை. ஒரு கூடாரத்துக்குள் அமர்ந்து கொண்டிருந்தான் வர்விசை வீரனும். அவனுக்கு எதிரே சந்திரபானுடைய வாளும் வைக்கப்பட்டிருந்தது. நீக்குள்ளா படைகளை எல்லாம் தயாராகி இருக்கு சொல். கண்டிப்பாக சந்திரபானு போர் எடுத்து வருவான். சரி, அரசருக்கு தகவல் அனுப்பியாகிட்டு ஒற்றர் மூலியமாக சென்றிருக்கிறது. விரைந்து செயல்படுவான். அருகாமையில் இருக்கும் படை வீரர்களுக்கெல்லாம் தகவல் கொடுத்தாயிற்று. நேரடியாக அனைவரும் வந்து விடுவார்கள். இப்போது என்ன செய்வது என்று எனக்கும் ஒன்றும் புரியவில்லை. இந்த வர்விசை வீரனும் போதும், அவன் செய்ததில் என்ன தவறு என்று கூற வருகிறீர்கள். நீ குழலா, நாங்கள் மீண்டும் கூறுகிறோம், நீ அவனுக்கே நிற்காதே. இதோ பாருங்கள், அங்கு சந்திரபானு கூறியதை நீங்கள் அனைவரும் ஒப்புக்கொள்கிறீர்களா? ஒப்புக்கொள்ளவில்லை. அவன் பாண்டிய தேசத்தின் கொடி கீழே பறக்க வேண்டும் என்று கூறியவுடனேயே கோபம் வந்தது. உங்கள் அனைவருக்கும், ஏன் எனக்கும் உட்பட கோபம் தான் வந்தது. அந்த கோபத்தை வெளிக்காட்டினான் வர்விசை வீரன். இதோ பாருங்கள், வர்விசை வீரன் செய்தது சரியா தவறா என்றெல்லாம் ஆராய்ந்து கொண்டிருக்க வேண்டாம். இப்போதைக்கு படைபலங்களை எல்லாம் ஒன்று திரட்டுங்கள். அனைத்து கடற்கரை ஓரமாக நின்று கொண்டிருக்கும் நமது படை வீரர்களுக்கும் தகவல் கொடுத்து விடுங்கள். எச்சரிக்கையாக இருக்க சொல்லுங்கள். மேலும் வடக்கு பகுதியில் இருக்கும் நமது வீரர்களை எல்லாம், அதாவது இலங்கை பகுதியின் வடக்கு பகுதியில் இருக்கும் நமது வீரர்களை எல்லாம் திரும்ப வர சொல்லுங்கள். சந்திரபானு என்ன செய்ய போகிறான் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏ வீரனே, வர்விசை வீரன் ஏதேனும் கேட்டால் கல்லை கொண்டு போய் கொடுத்து விடாதே, புரிகிறதா? காலையிலேயே நான் கொண்டு போய் கொடுத்தேன். அவர் இனி நான் கல்லருந்த மாட்டேன் என்று கூறிவிட்டார். கல் அருந்த மாட்டேன் என்று கூறினானா? ஆம், என்ன செய்ய காத்துக் கொண்டிருக்கிறானோ? நீ குழலா, நீ போய் அவனிடம் பேசு. சரி. அடுத்த கணம் கூடாரத்திற்குள் சென்ற நீ குழலன், வர்விசை வீரா, கூறு, என்ன சிந்தனை? சந்திரபானுடைய அடுத்த நடவடிக்கை எதுவாக இருக்கும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அதை பற்றி நீ கவலை கொள்ள வேண்டாம். எல்லைப்புறத்தில் நமது படைகள் வந்து நின்று விட்டது. இன்னும் படை வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கையில் இருக்கும் நமது வீரர்களையும் இந்த புறம் வர சொல்லிவிட்டோம். என்ன வர்விசை வீரா, நீ கொள்ளலா, சந்திரபானு நேரடியாக செயல்படுத்த மாட்டான். புரியவில்லையே? எனக்கு தெரிந்து சந்திரபானு நேரடியாக செயல்பட மாட்டான். ஒன்று இலங்கையில் உள்ள மக்களை அவன் துன்புறுத்துவான், அல்லது அங்கு அவனுடைய படை முகாம்களை அமைப்பான். பெரும் எல்லையை உருவாக்குவான். இனி தமிழர்களுக்கும் இலங்கைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்ற ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வருவான். எனக்கு தெரிந்து அவன் அதைத்தான் செய்யக்கூடும். அப்படி என்றால் இதை தவிர்க்க என்ன வழி? நாம் அனைவரும் இலங்கை செல்வதுதான் ஒரே வழி. பைத்தியம் போல் சிதப்பார், இதுவரை நடந்த 2 பிரச்சனைக்கும் நீதான் காரணம். அனைவரும் உன் மீது கோபமாக இருக்கிறார்கள். நான் ஒருவன் தான் உனக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்காக நீ பேச வேண்டாம். ஆனால் நடக்கவிருக்க போவதைத்தான் நான் கூறுகிறேன். கண்டிப்பாக சந்திரபானு எல்லையை தீர்மானம் செய்வான். எல்லைக்குள் நம்மை வரக்கூடாது என்று கட்டளையிடுவான். அதற்குள் அவனுடைய எல்லையை நாம் உடைத்தெறிய வேண்டும். நீ சொல்வது அனைத்தும் புரிகிறது. ஆனால் பிரச்சனை கைமீறி போய்விட்டது வர்விசை வீரா. நாம் நமது அரசருக்கு இந்த தகவலை கூறியே ஆக வேண்டும். அவருக்கு முதலில் இந்த விடயம் போய் சேர வேண்டும். அதன் பின்னர் அவர் என்ன கூறுகிறாரோ அதை நாம் செயல்படுத்துவோம். என்ன கூறுகிறாய்? அரசருக்கு தகவல் போய் சேர இன்னும் தாமதமாகும். அதற்குள் சந்திரபானு செயல்பட்டு விடுவான். நாம் அவனை தடுக்க வேண்டும். இதோ பார், அவன் என்ன செயல்பட்டாலும் சரி, பாண்டிய படைகளுக்கு நிகராக அவனிடம் படைகள் இல்லை. வேண்டுமெனால் மாபெரும் யுத்தமே நடத்துவோம். இனி அரசருடைய கட்டளை இல்லாமல் எதுவும் செய்ய இயலாது. புரிந்துகொள் வர்விசை வீரா. இதற்கு மேல் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பது என்று எனக்கு தெரியவில்லை. நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு நீ குழலன் அந்த கூடாரத்தை விட்டு செல்ல, அதே மற்றொரு முனையில் வேதாரண்யம் வந்தடைந்தான் வீரபாண்டியன். அதிகாரிகளே, என்னப்பா, உள்ளே செல்ல வேண்டும். எங்க? கோடியக்கரை வரை. இல்லையப்பா, இப்போது செல்வதற்கு அனுமதி இல்லை. செல்வதற்கு அனுமதி இல்லையா? ஏன், என்ன ஆயிற்று? போர் பதற்றமாப்பா. போர் பதற்றமா? என்னவாயிற்று? அதெல்லாம் உனக்கு கூறிக்கொண்டிருக்க முடியாது. செல்லப்பா நீ. அடுத்த கணம் முத்திரை மோதிரத்தை மறைத்த வீரபாண்டியன் சற்று ஒரு கடையின் நோரம் சென்று அமர்ந்தார். அருந்தா என்ன இருக்கிறது? மோர் இருக்கிறதப்பா, வேண்டுமா? 2 பானை கொடுங்க. என்னவாம், வணிகர்களை கூட உள்ளே விட மாட்டேங்கிறார்கள். நேற்று ஏதோ இலங்கையில் பிரச்சனை அப்பா. சந்திரபானு ஏதோ போர் எடுத்து வரலாம் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். போர் எடுத்து வருகிறார்களா? அப்படி என்ன பிரச்சனை நடந்தது? தெரியவில்லை அப்பா. ஒரு சில காவல் அதிகாரிகள் ஏதேதோ சொல்கிறார்கள். காட்டு வாக்கில் வந்த செய்திதான். அந்த வர்விசை வீரன் இருக்கிறான் அல்லவா, ஆம், அவன் ஏதோ இலங்கை அரசனை அடித்து விட்டான் என்று கூறுகிறார்கள். இன்னும் சிலர் எதிர்த்து பேசிவிட்டான் என்று கூறுகிறார்கள். இன்னும் சிலர்
அதெல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை. முன்பு நடந்த பிரச்சனைக்குத்தான் சந்திரபானு போர் தொடுத்து வரலாம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் பாண்டிய அரசர் நட்போலை அனுப்பியிருக்கிறார் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பா, ஒன்றும் கூறுவதற்கில்லை. இந்தாருங்கள் மோருக்கான பணம். நன்றி அப்பா. அடுத்த கணம் குதிரையை சற்று பிடித்து இழுத்துக் கொண்டு சென்ற வீரபாண்டியன், வீரனே, ஏய், நீ இன்னும் போகவில்லையா? உள்ளே அனுமதி இல்லையப்பா. முத்திரை மோதிரம். பாண்டிய தேசத்தின் வீரனா நீ? ஆம். முன்பே கூற வேண்டியதுதானே. போருக்காக வர சொன்னார்களா? ஆம். சரி, நீ எங்கு செல்ல போகிறாய்? கோடியக்கரை தான். அனைத்து படைகளும் கோடியக்கரையில் தான் இருக்கிறது. நீ ஒன்று செய். வேறொரு கடற்கரை ஓரமாக செல்கிறாயா? இல்லை, கோடியக்கரைக்குத்தான் வர சொல்லி தகவல் வந்தது. சரி, ஏய், அந்த மூங்கில் கட்டையை எடுங்கள். அடுத்த கணம் மூங்கில் கட்டைகளை எடுக்க குதிரையை எடுத்துக் கொண்டு வீரபாண்டியன் கோடிக்கரையை நோக்கி சென்றான். அதே மற்றொரு முனையில் இலங்கை. உச்சக்கட்ட கோபத்தில் இருந்தான் சந்திரபானு. சந்திரபானுக்கு ஆலோசனை கூறும் நபரும் மேலும் சந்திரபானுடைய ராஜகுருவும் அந்த அவைக்குள் வந்தார். சந்திரபானு, எதற்காக இவ்வளவு கோபம்? என்ன நடந்தது என்று உனக்கு தெரியாது. அதுதான் எனக்கு இவ்வளவு கோபம். என்ன நடந்தது? குருவே, உனது சீடனை ஒருவன் மார்பில் ஏற்றி உதைத்து விட்டான். என்ன கூறுகிறாய்? நீ அரசன் என்று? நான் அரசன் என்று தெரியும். உன்னே அமர்ந்து கொண்டிருப்பவன் எவ்வளவு பலம் வாய்ந்தவன் என்று அவனுக்கு தெரியும். இருப்பினும் எனது மார்பில் ஏற்றி உதைத்தான். கவசத்தில் அவனுடைய கால் தடம் பதிந்திருக்கிறது. அதை பார்க்கும் பொழுதெல்லாம் அவனுடைய நெஞ்சை பிளந்து விட வேண்டும் என்று எனக்கு கோபம் வருகிறது. இதோப்பா, கோபத்தை தலைக்குள் ஏற்றிக் கொள்ளாதே. இந்த நேரத்தில் தான் நாம் மூளையை உபயோகப்படுத்த வேண்டும். தெல்ல தெளிவன நமது வேலையை செய்தால் இங்கு அனைத்தும் கைகூடி நமக்கே கிடைக்கும். என்ன பேசுகிறீர்கள்? நான் வேதனை பற்றி குறுகி போய் நிற்கிறேன். உங்களுக்கு இப்போதும் ராஜதந்திரம் தானா? நீ ஒரு அரசன். அரசனுக்கு எப்போதும் ராஜதந்திரம் தான் தேவை. கூறுகிறேன் கேள். நீ இப்படிப்பட்ட அவமானத்தை அங்கு இருந்தவர்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இதை காரணம் காட்டி இலங்கையை எல்லையாக உருவாக்கு. பாண்டியர்கள் மட்டுமல்ல, எந்த தேசத்தின் அரசனோ படை வீரனோ இலங்கைக்குள் வர முடியாது என்று கட்டளையிடு. அப்படி போட்டுவிட்டால் போதும். வணிகர்கள் பாதிக்கப்படுவார்கள். அப்படி பாதிக்கப்பட்டால் உனது காலடியில் வந்து விழுவார்கள். அதன் பின்னர் நீ வைத்ததுதான் சட்டம். வணிகர்கள் முன்பக்கம் இருந்து விட்டால் போதும். பிறகு எந்த அரசனும் ஒன்றும் செய்ய இயலாது. என்ன கூறுகிறாய்? இதை பற்றி நான் முன்பே சிந்தித்தேன். இருப்பினும் அவன் என்னை மார்பில் உதைத்ததும் எனது வாளை அவன் எடுத்துக்கொண்டு சென்றதும் மனதில் எண்ணி 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 என்னை வேதனைப்பட வைக்கிறது அந்த செயல். சரி, இப்போது பொறுமையாக இரு. அவனை என்ன செய்ய வேண்டும் என்று கூறு. செய்து விடலாம். அவன் உயிரோடு எனக்கு வேண்டும். அவனுடைய உயிர் மெல்ல மெல்ல அவனுடைய உடலை விட்டு போவதை நான் பார்க்க வேண்டும். அதற்கு அவன் உயிரோடு எனக்கு வேண்டும். விசாரித்து விட்டேன். அந்த வறுவிசை வீரன் கோடிக்கரையில் தான் இருக்கிறானா? அவன் உயிரோடு உனக்கு வருவான். நான் முன்பே ஆட்களை அனுப்பிவிட்டேன். அவர்கள் அவனை பிடித்துக் கொண்டு வந்து விடுவார்கள். அவனை பிடித்துக் கொண்டு வருவதொன்றும் அவ்வளவு சுலபம் கிடையாது. அவன் மது அருந்தினாலே பேயை போல அடிக்கிறான். மது அருந்தாமல் இருந்திருந்தால் பிறகு எப்படி அடிப்பான் என்று தெரியவில்லை. இப்போது மதுவை எல்லாம் வைத்து மயக்கப் போவதில்லை. பிறகு அவனுக்கு மயக்க மருந்தை கொடுத்திருக்கிறேன். கண்டிப்பாக அந்த மயக்க மருந்தை அவன் மீது செலுத்திவிட்டு நமது வீரர்கள் கூட்டிக் கொண்டு வந்து விடுவார்கள். பாண்டிய வீரர்களோடுதான் அவர்களும் கோடியக்கரை சென்றிருக்கிறார்கள். நாளை எல்லாம் அந்த வறுவிசை வீரன் உமது காலடியில் கிடப்பான். குருவே, நீ மட்டும் அந்த வறுவிசை வீரனை எனது காலடியில் போட்டுவிட்டால் அதன் பின்னர் உனக்கு என்ன வேண்டுமோ நான் கொடுக்கிறேன். நல்லது. உனக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை எப்போதும் செய்து கொண்டே இருப்பேன் அப்பா. சரி, எனக்கு 2 விடயங்கள் வேண்டும். என்ன? ஒன்று வறுவிசை வீரன். அதுதான், அவன் வந்து விடுவான். நீ கவலை கொள்ளாதே. மற்றொன்று யாரெங்கே? அரசே, நேற்று இரவு என்னோடு பாண்டியர்களை சந்திக்க வந்த காவல் அதிகாரிகள் எங்கே? அனைவரையும் ஓரிடத்தில் நிற்க வைத்திருக்கிறேன். எத்தனை பேர்? 23 பேர். 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நீ செல்லலாம். குருவே, கூறு சந்திரபானு. இந்த ஒரு விடயத்தில் மட்டும் மாற்று கருத்து கூறாதீர்கள். என்ன செய்ய போகிறாய்? இந்த 23 பேருடைய தலையையும் நான் கொய்யப் போகிறேன். என்ன, உனக்கு இப்படி ஆன போது அவர்கள் சரியாக செயல்படவில்லை என்றா? இல்லை, நான் இப்படிப்பட்ட அவமானத்தை
வேறு யாரும் வெளியே போய் கூறக்கூடாது. நான் பட்ட அவமானத்தை பார்த்தவர்கள் யாரும் உயிரோடு இருக்கக்கூடாது. கொன்றுவிட வேண்டும், கொன்றுவிட வேண்டும். தளபதி, அரசே, 23 பேரையும் கொன்றுவிடு. போ போ. அடுத்த கணம் குருவை பார்த்த அமைச்சர், அவனை எதற்காக பார்க்கிறாய்? போய் கொன்றுவிட. அடுத்த கணம் காவல் அதிகாரிகள் அலர்கின்ற சத்தம் மற்றும் சந்திரபானுடைய செவிக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது. 23 பேரையும் கொன்று குவித்தார்கள். சந்திரபானுடைய படை தலைவன் செங்குருதியை உடல் முழுக்க தெரித்தவாறு வந்து நின்ற படை தளபதி, அரசே, 23 பேரையும் கொன்றுவிட்டேன். அற்புதமான செயலை செய்தாய் படை தளபதி. மேலும் எனக்கு ஒரு உதவி செய்வாயா? தெரியும் அரசே, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். அந்த நிகழ்வு நடக்கும் போது நானும் அங்குதான் இருந்தேன். எமது உயிரும் போக வேண்டும், அதுதானே? ஆம், அது உமது அரசனுடைய விருப்பம். அரசனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவாயா அல்லது விருப்பத்தை நான் கட்டளையாக இடுவா? என்ன செய்ய போகிறாய்? விருப்பம் நிறைவேற்றப்படும் அரசே. அடுத்த கணம் குருவாளை எடுத்துக்கொண்டு அவனுடைய கழுத்தை அறுத்துக் கொண்டு தொகுக்கொண்டு கீழே விழுந்தான். சந்திரபானுவும், இந்த செங்குருதியை நான் பார்க்க வேண்டும். அந்த வரிவிசை வீரனுடைய உடலில் இருந்து தெரிக்கும் செங்குருதியை நான் பார்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டான் சந்திரபானுவும். அதே மற்றொரு முனையில் கோடிய கரையில் இருக்கும் கரையோர பகுதி. இந்த புறம் பாருங்கள், வீரர்கள் அனைவரும் வந்தாயிற்று. அதோ கப்பல் வருகிறது. இலங்கையில் உள்ள வடக்கு பகுதியில் இருக்கும் நமது வீரர்கள் அனைவரும் வந்தாயிற்று. பட்டியலிடு, அனைவரின் பெயரையும் படி. யாரேனும் ஒருவர் கூட விட்டு போக கூடாது. புரிகிறதா? படிக்கிறேன். இந்த புறம் வா. இவ்வாறு கணக்கீடு எடுத்துக்கொண்டிருக்க ஒருவன் மட்டும் ஓடி வந்து, 98 பேர் இருக்கிறார்கள். இல்லையே, 104 பேர் இருக்க வேண்டும். எனது 104? ஆம், 98 பேர் தானே இருக்கிறார்கள். 102, 104? ஒரு சிலர் இருந்தார்கள். அவர்கள் பேசுவது தமிழ் கூட இல்லாமல் இருந்தது. தமிழையே தவறாகவும் பேசினார்கள். என்ன உளறுகிறீர்கள்? பிறகு எப்படி கப்பலில் ஏறினார்கள்? முத்திரையை காட்டினார்களே. முத்திரை அவர்கள் எங்கே போது? அதுதான் தேடிக்கொண்டிருக்கிறோம், காணவில்லை. அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருந்த ஒரு சில பொருட்கள் மட்டும் கப்பலில் இருக்கிறது. எடுத்துக்கொண்டு வா. என்ன இது? மாட்டுக்கொம்பு உள்ளே. என்ன இது? இது மயக்க மருந்து. இதை சிறிது நேரம் சுவாசித்தாலே மயக்கமடைந்து விடுவார்கள். இதை எதற்காக இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? படை வீரர்களிடம் இதெல்லாம் இருக்காதே. ஒருவேளை அவர்கள் சந்திரபானுடைய ஆட்களாக இருக்குமோ? எப்படி கூறுகிறாய்? அவர்கள் பேசியது சிங்களமும் அல்ல. பிறகு வேறு என்ன மொழியாக இருக்கும்? சந்திரபானுடைய ஆட்களாகத்தான் இருக்கும். இதெல்லாம் கப்பலில் ஏறும்போதே விசாரிக்க மாட்டீர்களா? காவல் அதிகாரிகளே. இல்லை நீக்கொள்ளலன் அவர்களே, அவசரமாக படை வீரர்களை எல்லாம் ஏற்றிக் கொண்டு வந்தோம். முத்திரை மோதிரத்தை பார்த்தவுடன் நாங்களும் போக சொல்லிவிட்டோம். என்ன இது? சீக்கிரம் தேடுங்கள். வெளியாட்கள் யாரும் உள்ளே இருக்கக்கூடாது. போங்கள் என்று கூறிவிட்டு அடுத்த கணம் நீக்குழலனும் திரும்பி ஒரு கூடாரத்தை பார்க்க அந்த கூடாரத்தின் நூலாடை பறந்து கொண்டே இருந்தது. அடுத்த கணம் கூடாரத்தின் அருகே நெருங்கிய நீக்குழலன், வருவிசை வீரா என்று வெளியே இருந்து கூற எந்த ஒரு சத்தமும் உள்ளே இருந்து வரவில்லை. அடுத்த கணம் கடம்பனையும் கம்பனையும் பார்க்க அனைவரும் வாளை எடுத்து சுழற்றிக் கொண்டு மெல்ல மெல்ல கூடாரத்தை நெருங்கினார்கள். நீக்குழலனும் மெல்ல நூலாடையை அகற்றி சலீர் என்று உள்ளே போக அனைவரும் உள்ளே பாய்ந்தார்கள். அடுத்த கணம் அவர்கள் கண்ட காட்சி அவர்களை ஆச்சரியப்படுத்தியது. என்ன இது? யாரும் இல்லை கூடாரத்துக்குள். ஆம், வருவிசை வீரன் இங்கே தெரியவில்லை. இங்கே பாருங்கள். என்ன இது? அதே மாட்டுக்கொம்பு. மயக்க மருந்து. ஒருவேளை வருவிசை வீரனை அதிகப்படி வருவிசை வீரன் அப்படியெல்லாம் மாட்டிக்கொள்ள இயலாது. மயக்க மருந்து போட்ட பிறகு வருவிசை வீரனோ அல்லது ஆகாயத்திலிருந்து வந்த வீரனோ அனைவரும் சுயநலைவென்று மயக்கமடைந்து விடுவார்கள். விரைந்து செய்யுங்கள். 4 பேர் இல்ல, 6 பேர் யாரேனும் யாரை பார்த்தாலும் கைது செய்யுங்கள். வருவிசை வீரரையும் தேடுங்கள், சீக்கிரம். அடுத்த கணம் அனைவரும் ஆங்காங்கே சென்று வருவிசை வீரனை தேடவும் தொடங்கினார்கள். சிறிது நேரம் கழித்து நடுக்கடலில், அதாவது கோடிக்கரையில் இருந்து இலங்கை செல்லும் நடுக்கடல் பகுதியில் ஒரு படகு மெல்ல நீந்திக் கொண்டிருந்தது. அந்த படகில் 2 கட்டைகளை வைத்து மேலே ஒரு கயிறு கட்டி ஒருவன் தலைகீழாக தங்கிக் கொண்டே இருந்தான். மயக்கம் எப்போது தெரியவில்லை, பார்க்கலாம். இவ்வாறு இருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். மயக்கமடைந்த உருவமும் அவர்கள் பேசுவதை கேட்டுவிட்டு, தண்ணி
தண்ணி கேட்கிறான் அல்லவா, கொடுங்கள். அடுத்த கணம் நீரை அவனுக்கு கொடுக்க தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறேன். நீரை எப்படி அருந்துவது? இதெல்லாம் மயக்க மருந்து எடுத்துக்கொண்டு வருவதற்கு முன்பு தெரிந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் அடுத்த கணம் வருவிசை வீரன் அந்த படகில் வந்து ஒரு புறமாக அமர்ந்து துடுப்பை போட, மற்றொருவன் அவனுடைய காலில் கட்டப்பட்டிருந்த கயிற்றை அவிர்த்து அவனை அமர வைத்தான். என்னோடு மேலும் 6 பேர் ஒவ்வொருவராக மயக்கம் தெளிந்தார்கள். அவர்களை எல்லாம் கொன்று இதோ குமரி கடலில் வாழும் சுறாக்களுக்கு இரையாக போட்டிருக்கிறோம். நீ ஒருவன் தான் நீண்ட நேரம் மயக்கத்தில் இருந்தாய். இப்போது நீயும் எழுந்து விட்டாய் அல்லவா? இனி உன்னையும் கொன்று சுறாவுக்கு இரையாக போட்டு விட வேண்டியதுதான். வருவிசை வீரா, மன்னித்து விடு. எங்களுடைய ராஜகுருவும் அரசரும் கூறிய பேச்சை கேட்டுதான் நாங்கள் வந்துவிட்டோம். இதேதான் முன்பு மாட்டியவர்களும் கூறினார்கள். ஆனால் நான் இதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே எண்ண மாட்டேன். சரியா? நீ இல்லை. ஐயா, நீங்களாவது எனக்கு ஏதேனும் உதவி செய்யுங்கள். வருவிசை வீரனிடம் கூறுங்கள் இவ்வாறெல்லாம் செய்யக்கூடாது என்று. ஓ, நான் வருவிசை வீரனுக்கு கூற வேண்டுமா இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று? அவனை மயக்க நிலையில் கொண்டு போய்விட்டு அவனை தூக்கிக் கொண்டு போகும் நேரம் நான் கண்டேன். உங்களை எல்லாம் இந்த படகில் தலைகீழாக கட்டி தொங்க விட்டது யார் என்று கூட உங்களுக்கு தெரியவில்லையா? ஆமாம், நாங்கள் வருவிசை வீரனை மயக்கம் அடைய செய்து விட்டோம். கூடாரத்திற்கு பின்புறமாக இவனை தூக்கிக் கொண்டு போனோம். அப்போது ஒருவன் வந்தானே. ஆம், குதிரையில் ஒருவன் வந்தான். அவன் நான் தான், வீரபாண்டியன். பாண்டியனா? பாண்டிய தேசத்தின் இளவரசன். இளவரசை மன்னித்து விடுங்கள், தெரியாமல் செய்து விட்டோம். இப்போது என்ன செய்யலாம்? என்னை கொன்று விடாதீர்கள். உன்னை எல்லாம் கொல்ல மாட்டோம், கயிறு கட்டி நீந்த வைக்கிறோம். இல்லை, அவ்வளவு தூரம் என்னால் நீந்த இயலாது. உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் நீந்திக் கொண்டு வா, சரியா? அடுத்த கணம் கடலில் தள்ளிவிட ஒரு கயிறையும் அவனுடைய கையில் தூக்கி வீசினார்கள். இந்த படகில் இந்த கயிறு கட்டப்பட்டிருக்கும். கயிறை பிடித்துக் கொண்டே வந்து சேரு கரையோரம். கரைக்கு சென்ற பிறகு உன்னை வைத்து ஒரு சில வேலைகள் இருக்கிறது. அடுத்த கணம் வருவிசை வீரனை பார்த்த வீரபாண்டியன், என்ன நண்பா இது? இறுதியாக போர்க்களத்தில் சந்தித்து போர்க்களத்தின் வெற்றியை சுவைப்பதற்கு முன்பே உனது அண்ணன் உன்னையும் என்னையும் பிரித்து விட்டான். மீண்டும் பல வருடங்கள் கழித்து சந்திக்க போகிறோம். இப்படி ஒரு பிரச்சனையில் தான் சந்திக்க வேண்டுமா? அது நீயும் நானும் வாங்கிக் கொண்ட வரம். அது இருவருக்கும் ஒரே வரத்தை கொடுத்து விட்டான் அந்த கடவுள், இல்லையா? ஆம், ஒரே வரத்தை தான் கொடுத்து விட்டான். சரி, அடுத்தது என்ன? ஏன் வருவிசை வீரனுக்கு தெரியவில்லையோ அடுத்தது என்னவென்று? நீ இருக்கும் போது நான் எப்போதும் உன்னடி சரணம் அடைவேன். நீ இல்லாத போது நானே செயல்படுவேன். இதுவே எனது நண்பனுக்கு நான் கொடுக்கும் மரியாதை. அப்பா வீரா வீரா, இலங்கைக்கு செல்வோம். சென்று என்ன செய்ய போகிறோம்? அதுவும் எந்த ஒரு படைபலமும் இல்லாமல் நீயும் நானும் மட்டும் சென்று என்ன செய்ய போகிறோம் கூறுகிறேன் அடுத்த அத்தியாயத்தில். நன்றி, வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு தெரியுதா? ஆமாங்க, இதுதான் 10ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில், அதாவது நம்மளுடைய கோவில்களில் காணப்படுற கல்வெட்டு எழுத்துக்கள். இதில் வல்லவரையன் வந்தியத்தேவர்னு எழுதியிருக்கேன். இது ராஜகேசரி வன்மரானன்னு எழுதியிருக்கேன். இது விக்ரம சோழியவரையன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இது சுந்தரபாண்டியன் எழுதியிருக்கேன். இது என்னோட பேருனா அருண் பிரசாத்னு எழுதியிருக்கேன். இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு கற்றுக்கணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா 6383812090 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னால் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியாதுப்பா, ரெக்கார்டிங் செஷன் இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு நினைச்சாலும் ரெக்கார்டிங் செஷனும் அவைலபிளா இருக்குங்க. இந்த கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா எந்த கோவிலுக்கு வேணாலும் போய் நம்மளுடைய கல்வெட்டுகளை உங்களால படிக்க முடியும். வகுப்பு இன்னும் 2 நாட்கள்ல தொடங்குது. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க பிங் பண்ணுங்க.